எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் படுத்துவோம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தலைவர் அரசியலில் தனி ரகம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா 1990லேருந்தே அரசியலில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இருந்தே அவரோட வாய்ஸ் ரொம்ப பெருசாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் 1996ல் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அவர் வந்தால் தமிழகமே நாசமாயிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். அந்த வார்த்தைனால ஏடிஎம்கே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. டிஎம்கே அலையன்ஸ் அந்த எலெக்ஷனில் வந்துச்சு 96 எலெக்ஷனில். அதுக்கப்புறம் அவர் அப்போதைக்கப்போ அந்த வாய்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2011 எலெக்ஷன் மூமெண்ட்டில் அவர் காலையிலே ஓட் பண்ண போனார். அப்போ ஓட் பண்ண போகும்போது மீடியாவில் கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் கூடயே. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவர் ஓட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் ஆக்கப்பட்டது. அப்போது அதனாலேயே டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக போச்சு. அப்போ ஏடிஎம்கே தான் வின் பண்ணிச்சு அந்த டைமில். அதனால் அவர் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி அவரோட ரியாக்ஷன் எப்போவுமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அரசியலில் எப்போவுமே உண்டு பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 2017 பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி டைரக்டாக அறிவித்தார். கலைஞர் அண்ட் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி டைரக்டாக நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அறிவித்தார். அப்போது இந்தியா ஃபுல்லாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இந்தியா ஃபுல்லாக அப்படியே பெரிய எரிமலையாக வெடிச்சுது. அந்தளவுக்கு அத்தனை நியூஸ் சேனலும் அவரை இது பண்ணுச்சு. இப்போ விஜய் வரும்போது எவ்வளோ வந்துச்சு, இதை விட 10 மடங்கு அதிகமாக இப்போ கவர் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு லைம்லைட்டுக்கு கொண்டு போனாங்க. கண்டிப்பாக அவர் வந்துடுவார்னு சொல்லி எல்லாருமே நம்பினாங்க. அரசியலுக்கு வருவார், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லி ரொம்ப என்னென்னமோ நியூஸ்க்கெல்லாம் பரப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் தான் அது வரைக்குமே அந்த நியூஸ் பெருசாகவே பேசப்பட்டே இருந்துச்சு. கொரோனாலாம் வந்தப்போ தான் அவரோட உடல் நிலைமையெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு தான் இல்லை அரசியலுக்கு வர முடியாது, எதனால் அப்படி சொன்னார்னா நிறைவேற்ற முடியாத பொறுப்பை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லைன்னு சொன்னார். அது இன்னுமே அவர் மக்கள் மனசில் அவரை ரொம்ப பெரிய ஆளாக காமிச்சுது அந்த விஷயம். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மோடி அவர்களாகட்டும் இல்லை எந்த பிஜேபிக்காரங்களாகட்டும் அது ரஜினிக்குன்னு ஒரு தனி மதிப்பை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் எப்படியாவது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரான்னு சொல்லி 2014 எலெக்ஷன் அப்போ மோடி டைரெக்டாக அவர் வீட்டுக்கே வந்தார். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமைன்னு தான் சொல்ல முடியும். அவரால் ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பெருமை தான் எப்போவுமே. அந்தளவுக்கு அவர் இது பண்ணார் அரசியலில். அவரோட ஃபேமிலி அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ வரைக்குமே அவங்க 2 மகள்கள் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், அவரோட ஹெல்த் வைஸாகவும் அவர் கூடயே உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் அவரை இது பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க மகள்களுக்கான சின்ன சின்ன பர்சனல் விஷயங்கள்னால அவர் ரஜினி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதுவும் ஒரு காரணம் தான் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு. இல்லை அவர் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இப்படி இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய இடத்துல இப்படி இருக்காருன்னு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். அவர் 75 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு. இப்போவும் எப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கியும் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சு ஒரு பெரிய இடத்துல இந்தியாவிலேயே ஒரு பேசப்படுற ஒரு இடத்துல எப்படி இருக்காருங்கிறது இன்னுமே அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பெரிய லெவலில் அவர் வச்சுருக்காங்கன்னா உண்மையிலேயே அவர் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இவ்வளோ 75 இயர்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டும் இருக்கார். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயம். தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்துன்னு தான் சொல்லணும். அவர்னால தமிழ்நாட்டுக்கு பெருமை. தமிழ்நாடு என்றைக்குமே அவருக்கு தலை வணங்கும். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்காகவும் எப்போவுமே அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணும். உண்மையிலேயே தலைவர் தனி ரகம்தான் சொல்லணும்.